Tamil high speed 120 words per minute, February 2013, code number of question paper 441, speed number 40. Get ready. Start. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, வரவு செலவு திட்டத்தை வரவேற்று ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். இந்த அறிக்கையில் 5 ஆண்டு திட்டத்தில் நிறைவேற்ற இருக்கிற திட்டங்களை பற்றியும் இதற்கு முன்னால் நிறைவேற்றப்பட்டுள்ள வேலைகள் பற்றியும் வரவு செலவு பற்றியும் மாண்புமிகு நிதி அமைச்சர் விளக்கி கூறியுள்ளார். நம் நாடு முன்பு இருந்ததை விட இப்பொழுது எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறது என்பதை இந்த அறிக்கையில் அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சில புதிய வரிகளை போட்டிருக்கிறார். புது வரி என்றால் பல பேருக்கு பயம் ஏற்படுவது சகஜம் என்பதை நாம் அறிவோம். வரி போடாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் நாம் அறிவோம். ஆனால் அந்த வரியை யாரிடத்தில் வசூலிப்பது என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக விவசாயிகளுக்கு முன்பு எவ்வளவு வரி இருந்தது, இப்போது எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிற போது அந்த வரிக்கு ஒப்ப விவசாயிகளுக்கு என்ன வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நம் நாட்டின் முதுகெலும்பாக இருப்பவர்கள் விவசாயிகள் ஆகும். அந்த விவசாயிகளுக்கு என்னென்ன சலுகைகள் அளிக்க வேண்டும் என்பது நம் அரசின் கவனத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, விவசாயம் சீரான முறையில் முன்னேற்றமடைந்து உணவு உற்பத்தி பெருக வேண்டும் என்பதில் ஐயமில்லை. அதற்கு முதலில் நமக்கு மண்வளம் சரியாக அமைய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு நீர்ப்பாசன வசதியும் உரமும் அவசியம் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். இவைகள் எல்லாம் இருந்தாலும் வேலை செய்ய ஒழுக்கமான ஆட்கள் தேவை என்பதை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். கூலியாட்கள் நல்ல முறையில் வேலை செய்தால்தான் எந்த தொழிலும் வளர முடியும். ஆகவே அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். மேலும் தற்போது விவசாயிகள் விவசாயத்திற்கு வேண்டிய சாதனங்களை அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலைமையில் இருக்கிறார்கள் என்பது கவனிக்கத்தக்கது. வேண்டிய நேரத்திலும் அவை விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை என்பதும் மற்றொரு குறை. ஆகவே உணவு உற்பத்தி பெருக இந்த குறைகளை நீக்க அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்தபடியாக, விவசாயி இப்போது நிலத்திற்கு போய்தான் பயிர் செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஆளை வைத்து பயிரிட்டால் அவன் 6 மணி நேரம் வேலை செய்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டு போய்விடுகிறான். அதோடு கூட இப்போது ஆட்கள் கிடைப்பதும் கடினமாக இருக்கிறது. ஆகவே ஆங்காங்கு நிலத்திற்கு பக்கத்தில் தனியே குடியிருந்து கொண்டுதான் விவசாயி பயிர் செய்ய வேண்டியிருக்கிறது. இதனால் அவர்களுக்கு திருடர்கள் பயம் அதிகம். மேலும் காட்டு மிருகங்களின் தொந்தரவு அதிகமாக இருக்கிறது. ஆகையால் பாதுகாப்புக்காக ஒவ்வொரு விவசாயிக்கும் துப்பாக்கி உரிமை அவசியம் வழங்கப்பட வேண்டும். அடுத்து, மின்சாரத்தை குறித்து பேசும்போது விவசாயிகளுக்கு மின்சாரம் பகலில் கொடுக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். குறைந்தபட்ச தீர்வையை குறைக்க வேண்டும் என்று கேட்டு கொண்டிருக்கிறேன். அவ்வாறு குறைப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அது அமலுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் உரையின் மீது பேசும்போது நம் மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து பேசினேன். அப்போது இந்த மாநிலத்தில் யார் யார் தொழில் ஆரம்பிக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த தொழில் குறித்த விவரங்களை தெளிவுபடுத்த ஆலோசனை குழு மாதிரி ஒரு அமைப்பை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னேன். ஏற்றுக்கொண்டு ஒரு ஆலோசனை வாரியம் ஏற்படுத்த ஏற்பாடுகள் செய்திருப்பதாக வரவு செலவு திட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை நான் வரவேற்கிறேன். வாரியம் ஏற்படுத்த ஏற்பாடுகள் செய்திருப்பதாக வரவு செலவு திட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை நான் வரவேற்கிறேன்.
வாரியம் வருவதன் காரணமாக தமிழ்நாட்டில் தொழில்கள் ஏராளமாக பெருகி மாநில மக்கள் எல்லோருக்கும் நல்ல முறையில் வேலை வாய்ப்புகள் அளிக்க வசதியாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஸ்டாப்.